கண்ணை தொடங்கி அழக்கூடாது. சோறு இல்லாம கிடக்குது. சோறு இல்லாம இருக்கிறாங்களா? அடவுலையா? எங்க உங்களோட வீடு? கூட்டிட்டு போறேன். உங்களை தாண்டி போக கூடாது, வழியை சொல்லணும். சரியோ? கவனமா உண்டு. எங்க உடுப்பு லிபிகள் எதுக்குள்ள நித்திர தூங்குற நீங்க? எத்தனை பிள்ளைகள் மொத்தம்? 8 பிள்ளைகளா? எங்க 8 பிள்ளைகளும்? 8 பிள்ளைகளை பிடித்து கடையில் சாப்பிட்றது கூட ஒரு இவங்க யார் இந்த போட்டோ வைக்கிறாள்? என்ன சாப்பிடுனீங்கம்மா காலையில? ஒன்றும் சாப்பிடல. நேற்று என்ன சாப்பிட்றீங்க இரவு? விளையில 8 மக்களை பத்துமா எனக்கு பல ஆசையோட தடவுறாங்க. விளங்குதா? இந்த பிள்ளைய தீரமாய் 8 மக்களை பற்றி 100 மக்கள் எனக்கு அன்றைக்கு நான் விழுந்து பைத்தாரம் போய் மூத்தரம் போயிட்டு என்னை எவ்வளோ நாள் தான் அந்த புத்தனுக்கு என்ன நாங்கள் இப்படி இருக்கிறது அழகாடுன்னு சொன்னாங்க. சரி, அழாதீங்க. இதுதான் வலிலையும் பயங்கர வலி. உண்மையிலே ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருந்தாலே அவங்களோட அம்மா அப்பா எப்படி பார்த்துக்கொள்வாங்க. 8 பிள்ளைகள் ஏன்னா இருந்தும் அவள் ஒரு தனிமையான நிலைமை, கதைக்கிறதுக்கு யாரும் இல்லை, அனாதையான நிலைமை. எடுத்த மேலிருந்து இடிஞ்சு விழுந்து தண்ணியும் இல்லையா குடிக்கிறது? அப்போ குடிக்கிறது எங்கே வரும் தண்ணி? பொதுமக்களும் பார்க்குறாங்க. அடுத்து இந்த வீட்டினுடைய ஜன்னல் கதவு இந்த வேலையை செய்யணும். ஏன்னா அடுத்தது தண்ணி வந்தால் தண்ணி நிற்கிற இடம் தான் அது. அந்த பாருங்க வழங்குதா? தண்ணி தான் பிள்ளைகள் இருக்காங்க. 8 பிள்ளைகளுக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்திருக்கும்? இவாளை இப்போ அம்மாவால் இப்போ எத்தனை சந்தை உருவாகும் யோசிச்சு பாருங்க. சந்தை மாமாவுக்கு அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வாகரையில் இன்னும் ஒரு இடத்துல நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா இதால் வார வழியில் ஒரு அம்மா நிப்பாட்டி எங்கள்கிட்ட உதவி கேட்டிருந்தாங்க. இந்த இருக்காங்க பக்கத்தில் இந்த அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விளையாட எப்படி சுகத்தெல்லாம் சோறு இல்லாமல் கிடக்குது. சோறு இல்லாமல் இருக்கிறாங்களா? அடவுலையா? எங்கே இருக்கு உங்களோட வீடு? எவ்வளோதான் போகணும்? பக்கத்துலண்ணா? வாங்க இருங்க, காரில் இருங்க, வாங்க கூட்டிகிட்டு போகிறேன். உங்களை தாண்டி போகக்கூடாது, வழியை சொல்லணும். சரியோ? கவனமா? சரியோ? கவனமா? இருங்க, வாங்க மீது வாங்க. எடுமா போமா. ஏதால வழி சொல்லணும். பார்த்தா வரையில் கண்ணாடி போய் சொல்றா. எங்க ரோட்டு? ஓகே. அது ரோட் தானே? அது ரோட்டால் போனாச்சே நீ வரைக்கும். ஜால வெட்டி அந்த பக்கம் பண்ணா சரி. அப்படி வலது பக்கம் இந்த பக்கம் அந்த வீடா? பெரிய வீடா? விளையாடல ஏன் இந்த வீடா? பாலடைஞ்ச வீடுமா கிடக்கணுமா? அச்சா பிள்ளைமா இரிங்க வாரனா கண்ணாடி வைத்து போடுவார். சரியோ? பார்க்க என்ன பண்ண ஜோமாமா அந்த அதையெல்லாம் தொங்குற எல்லாம் கண்ணத்தில்
வாங்க. எனக்கு ஒரு அம்மா மாதிரி உங்களை போல. ஓ கவனம், கண் கொஞ்சம் பிரச்சனையோ கண் பாரு. ஆ அது நடக்கிற கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது பார்த்தீங்களா. இதெல்லாம் பூந்தா வர கடப்பு இல்லையா? கடவுளே தானே என்னங்க முடி. ஆ இதெல்லாம் கிடக்குறாமோ. வா வா கோப்பல்ல விளையாடல கோப்பல்ல ஒன்று பாருங்க ஒன்று. ஆ கண் பார்வை தெரியாது, அதெல்லாம் தடுமாறுறா அதில். வந்து பாருங்க. அதான் நம்ம அம்மாவோட உண்டு எங்கள் மாடா ஒரு உடுப்புகள் இதுகள். ஆ கரண்ட் எல்லாம் இருக்கா? கரண்ட் எல்லாம் எதுக்கா தூங்குற நீங்க? நித்திர தூங்குறதுக்குள்ள எதுக்குள்ள நித்திர தூங்குற நீங்க? தனியே தானா? பாவண்டா பை. இவரா கூட அவரு கந்தன் சாமி தம்பி வடிவா இருக்காரா பை. இவங்க யார் இந்த போட்டோல இருக்கிறாள்? எங்க போங்க? கல்யாணம் கட்டி இருக்காங்களா? பாக்குறலையா உங்களை? பார்க்க வரலையா? எத்தனை பிள்ளைகள் மொத்தம்? 8 பிள்ளைகளா? எங்க 8 பிள்ளைகளும்? 8 பிள்ளைகளை பெற்று கடையில் சாப்பிட்றது கூட ஒரு நிலைமைடா பாரு. இங்கே வாங்கம்மா, கிட்ட வாங்கலாம். பேரன் கிட்ட வாங்க. நான் பேரன் தானே உங்களுக்கு? நான் உங்களுக்கு பேரன் மாதிரி தானே? ஆ பேரன் மாதிரி தானே? ஆ என்ன சாப்பிட்டுனீங்கம்மா காலையில்? ஒன்றும் சாப்பிடல. நேற்று என்ன சாப்பிட்றீங்க இரவு? விளங்கல. இரவு சாப்பிட்டா? நேற்று மதியம் மகள் தான் தாவோட. காலையில் அதுக்கு முதல் நாள் இப்படி ஆக்குற தண்ணி ஊற்றுற கடைக்கிற குடிக்கிற. அதான்டா ஃபஸ்ட்டு வந்து சோத்தால் சாப்பிட்றேன். சோறுலாம் சாப்பிட்றேன். சோறு இல்லாமல் சாப்பிட்றேன்னு நீங்கள் தானம்மா? 8 மக்களை பற்றுமா எனக்கு பழகு. இது நான் பழக்கிறேண்ணா. இந்த அம்மாவுக்கு மட்டுமில்லை, இந்த அம்மாவை போல எத்தனை பேர் இருப்பாங்கண்ணே இப்படி நிலைமையிலே. அப்படி ஆசையோட தடவுறாங்க விளங்குதா? அந்த பிள்ளைய தீரமாய் 8 மக்களை பற்றி 100 மக்கள் கலந்து அன்றைக்கு நான் விழுந்து பைத்தாரம் போய் மூத்திரம் போயிட்டு என்னை எவ்வளோ நாள்ட்டாங்க. யாரு? பேர மக்கள். பேர மக்களா? அந்த புத்தனுக்கு நாங்கள் இப்படி இருக்கிறது அழகான்னு சொன்னாங்க. சரி அழாதீங்க அழாதீங்க. இந்த புத்தன் எல்லாம் வச்சுருந்தது. சரி அம்மா, ஓகே ஓகே ஓகே, அழக்கூடாது சரியோ? நாங்கள் வந்திருக்கோம் தானே அம்மா பார்க்குறதுக்கு. அழக்கூடாது சரியாம்மா? கவலைப்படக்கூடாது, யோசிக்கக்கூடாது. கண்ணை துறைங்க. இதுதான் வலிலையும் பயங்கர வலி. உண்மையிலே ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருந்தாலே வந்து அவங்களோட அம்மா அப்பா வந்து எப்படி பார்த்துக்கொள்வாங்க. 8 பிள்ளைகள் ஏன்னா இருந்தும் அவள் வந்து ஒரு தனிமையான நிலைமை, கதைக்கிறதுக்கு யாரும் இல்லை, அனாதையான நிலைமை. பாருங்கள், நேற்று இரவு வந்து அந்த என்ன கறி இல்லாமல் வெறும் சோறு சாப்பிட்டவங்களாம். தண்ணி ஊற்றிமா? தண்ணி ஊற்றியாரு. எவ்வளோ காசமாக வச்சுருக்கீங்க கையில்?
50. 50 ரூபா வச்சுக்கல்னே சாப்பாடு வாங்கிடலாது கண்ணை துறைங்க அழக்கூடாது கண்ணை துறைங்க சரியோ ஆ நானும் கூட பிள்ளை தான் சரியோ நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி தான் அம்மா மாதிரி அம்மா மாதிரி சரியோ அந்த தாடி இல்லாமல் இருந்தேனே ஆ வலி அந்த இந்த கண்ணம் இந்த இது இந்த கண்ணுகள் இல்லாமல் வந்து சரியா நம்மளோட ஜோ அம்மா மாதிரி தான் ஆ என்ன கொஞ்சம் வெள்ளை அம்மா கொஞ்சம் கருப்பு அவ்வளோதான் வித்தியாசம் எனக்கு விளங்குதாம்மா நீங்க நிறைய விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன பார்த்த உடனே மக்களுக்கு விளங்கும் உடஞ்சி கிடக்கு அப்படியே ஓண்டா பாய் டேய் இது எடுத்தா மேலிருந்து இடிஞ்சு விழுந்து என்ன உதவி வேணும் அம்மாவுக்கு சொல்லுங்க கக்கூசி போக கக்கூசி இல்லை தண்ணி இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை தண்ணி குடிக்க தண்ணியும் இல்லையா குடிக்கிறது இல்லைம்மா இல்லை அப்போ குடிக்கிறது எங்கே வரும் தண்ணி அங்கே போகிறோம் பேச்சுட விட்டேன் இந்த பாஸ்கெட்டில் போயிட்டு வரோம் பாஸ்கெட்டில் தண்ணியா என்னண்டு ஹோட்டலில் எடுத்தா வாலி தான் பாஸ்கெட்ன்றாங்க அது என்னன்னா அந்த யாராவது கதைக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லாமல் தனி இருக்குள்ள வந்து அந்த மனம் வந்து குழம்பு பார்க்கும் விளங்குதா அந்த வார்த்தைகள் வந்து கதைக்கிறது வராது நான் நிறைய பேரில் பார்த்த விஷயம் என்னென்னா நானும் சாகத்தான் போகிறேன் சரியோ அப்படிலாம் யோசிச்சு சொல்லக்கூடாது சரியோ பொதுமக்களும் பார்க்குறாங்க சரியம்மா நாங்கள் கொஞ்சம் காசு தரோம் உங்களுக்கு சரியோ அதை வச்சு உங்களுக்கு தேவையான சாப்பாடு சொல்ல பார்த்துக்கொள்ளுங்க அம்மாவுக்கு வந்து தண்ணி இல்லையா அந்த வெளியில் வாருங்க டாய்லெட் இல்லை சரியா டாய்லெட் இருக்குண்ணே பிடிச்சுதா பின்னுக்கா ஒன்றும் இல்லைண்ணே இது குழாய் கிணறு தானே மகளே பாருங்க இது வந்து குழாய் கிணறு தான் எனக்கு தெரிஞ்சு சும்மா தண்ணி இருக்கிறா செஞ்சு தயிரா இறைச்சி போட்டு ஓடிவா என்ன பாம்பு இருந்தா என்ன பாம்பு அங்கடா பாம்பு சொட்டான நடக்குற இந்த என்னடா இந்த ஓரத்தில் இந்த செதிலோட பீஸ் அது ஃபுல்லாக க்ளீன் பண்ண உடனே அதுதான் உதவி செய்யலையா உங்களுக்கு அம்மாவோட பேரை சொல்லல நீங்க அமராவதி அம்மா என்ன பேரா பாய் அம்பிகாவதி அமராவதி மாதிரி அமராவதி எத்தனை வயசு அம்மாவுக்கு 70 வயசுனே சாமி தம்பி அமராவதி அழகான பேர் ராபாய் என்ன நல்ல செட் ஆகுது என்ன சாமி தம்பி அமராவதி உங்களோட புள்ளிகள் இருக்காங்க 8 புள்ளிகளுக்கு எத்தனை புள்ளிகள் வந்து பிறந்திருக்கும் இவாள இப்போ அம்மாவால் இப்போ எத்தனை சந்தை உருவாங்க யோசிச்சு பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-35 பேராவது வந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு 8 பேர்லேருந்து உருவான சந்தி ஏன்னா எத்தனை பேர பிள்ளைகள் இருக்குமா உங்களுக்கு ஒரு கும்பம்னா 30-35 கூட இருக்கும் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டியல் ஒரு ஆலமரம் தனித்து நிற்கணும் இப்போ அப்படி தானே ஒரு ஆலமரம் தனித்து நிற்கிற மாதிரி தான் அது இப்படி தானே அந்த வயசான நேரங்களில் இப்படி தான் மக்கள் என்னென்னா இந்த வயசான நேரங்களில் உண்மையிலேயே பிள்ளைகள் எல்லாம் வந்து பெருசாக கூட இருக்க மாட்டாங்க ஏன்னா கடைசி வரைக்கும் இந்த கூட இருக்கிறார்கள் யாருன்னு சொன்னால் வந்துட்டு கணவன் மனைவி ஏன்னா இவங்க 2 பேரும் இருக்குள்ள வந்து ஒரு ஆளை பார்த்துக்கொள்றதுக்கு ஆள் இருக்கு என்ன இவங்களோட கணவரை சாமி தம்பியை பார்த்துக்கொள்றதுக்கு அமராவதி அம்மா இருப்பாங்க அமராவதி அம்மாவை பார்த்துக்கொள்றது ஏன் அந்த கடைசியில் அந்த சடங்கு செஞ்ச அம்மா வந்து சொல்கிறாங்க பிள்ளைகள் மாதிரி இல்லையா அதுக்கு அந்த என்ன சொல்கிறது இது வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளானே அந்த முதுமையில் வந்து அவங்களோட துணையை வந்து யாருமே வந்து இழக்கக்கூடாது அது ஒரு கஷ்டம்தான் அது
கணவனை இழந்தா மனைவிக்கு இழப்பு, மனைவி இழந்தா கணவனுக்கு இழப்பு முதுமையில் வந்து. மனுஷன் அனுப்புங்க. சரியாம்மா, ஒன்றும் யோசிக்காதீங்க, நாங்கள் வந்திருக்கிறோம் உங்களோட பேரை பிள்ளை மாதிரி. சரியா, ஒன்றும் யோசிக்காதீங்க. இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு கேள்வி பண்ணுறோம். அப்போ அம்மாவுக்கு வந்து இப்போ தேவையான அந்த கதவு இங்கே பாருங்க, எல்லா கதவும் தானுங்க, இங்கெல்லாம் கதவும் தான். இது வந்து 2008 2008 கட்ட தொடங்கி 2009 வந்து கட்டி கொடுத்துருக்காங்க ஒரு நிறுவனத்தால் கட்டி கொடுத்த வீடு. இது உங்களோட சொந்த வீடாமா? அது ஓ ஓ சொந்த வீடானே? வேறு யாரும் வீடும் இல்லை இது? எவ்வளோ காலமாக இந்த வீட்டில் இருக்கீங்க? அது எனக்கு தெரியாமா. கனாலம் குடிக்கீங்களே? ஓகேம்மா. இப்போ நாங்கள் செலவுக்கு ஒரு கொஞ்சம் காசு தரோம், சரியோ? அதை வச்சு கொள்ளுங்க, சரியோ? அப்போ அம்மாவுக்கு வந்து குழாய் கிணறு, சரியா? ஒரு டாய்லெட் வந்து முக்கியமாக வந்து கட்டித்தர சொல்கிறாங்க. அடுத்த ஒரு குழாய் கிணறுன்னு உண்மையிலே வந்து மக்களே இந்த குழாய் கிணறு வந்து வடிவாக இதஞ்சு பண்ணி என்ன வேலைநாட்டை காய்ச்சி போட்டு ஒரு வீடியோ பாபராணி ஒரு துண்டை வந்து அனுப்புனா அவர் பாப்பார், பார்த்து சொல்லுவார் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்குரிய வேலையை பார்ப்பாங்க. அடுத்த ஒரு மலசல கூட வசதி. அடுத்து வந்து இந்த வீட்டினுடைய ஜன்னல் கதவு இந்த வேலையை வந்து செய்யணும். ஏன்னா அடுத்த இது வந்து தண்ணி வந்தால் தண்ணி நிற்கிற இடம் தான் அது. அந்த பாருங்க வழங்குதா தண்ணி நின்று தான் ஃபுல்லாக. அம்மாவோட நிலைமை வந்து நமக்கு விளங்குது என்ன மாதிரி நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய ஒரு பணத்தொகை அம்மாவுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம். அவங்களோட சாப்பாட்டு செலவுக்கும் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் யாராவது வந்து உதவி செய்ய விரும்பினால் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். சில பேர் வந்து மெசேஜ் போடுறீங்க, என்ன தம்பி கோல் எடுத்தாலும் ஆன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு. இப்படித்தான் ஒரு சில வேலைப்பாடு காரணமாக வந்து ஃபோன் வந்து ஆன்சர் பண்ணாமல் இருக்குது. ஏன்னா இந்த 1ஆம் தேதி வந்து எங்களோட கொழும்பில் வந்து கட்டுநாயகாவில் வந்து எங்களோட ட்ராவல்ஸ் வந்து திறப்பு விழா. அப்போ அது சம்மந்தமாக நாங்கள் ஓடி திஞ்சாங்க. அதனால் அந்த ஃபோன் ஆன்சர் பண்ண கிடைக்கல. இன்றைக்கி நான் அப்படி வந்து ஆன்சர் பண்ணி எல்லாரோட வந்து கதைப்பேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கோல் பண்ணிங்க. நம்மளோட முடிஞ்ச உதவியை வந்து உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கலாம். இதை தாண்டி நீங்கள் நேரடியாக வந்து செய்ய போகிறேன்னு சொன்னாலும் வந்து எனக்கும் ஒரு நிம்மதி யாரெல்லாம் இருக்குன்னு. ஏன்னா அந்த கஷ்டத்தை வெளிக்காட்ட வேண்டியது எங்களோட பொறுப்பு. நேரடியாக வந்து அதை பார்த்து யார் மூலமாவது உதவி செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்புன்னு. எங்கள் மூலமாக உதவி செய்யணுமென்றது கட்டாயம் இல்லை. இதை நான் சொல்லிக்கிறேனே, என் மூலமாக உதவி செய்கிறது கட்டாயம் இல்லை. நீங்களும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்களோட வந்து நீங்கள் வாகரை பிரதேசத்துக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அம்மாவோட வீடியோ கார்டு சொல்லுவாங்க அம்மாவோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. நேரடியாக வந்து உங்களுடைய உதவிகளை அமராவதி என்ன சாமி தம்பி அமராவதி. அப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நேரடியாக பார்த்து உதவி செய்யலாம். இல்லை எங்கள் மூலமாக உதவி செய்ய விரும்பினால் வந்து நீங்கள் எங்கள் மூலமாக வந்து செய்து கொள்ளலாம். நாங்களும் பார்த்து ஆறுதலாம் அந்த உதவியை வந்து அழகாக வந்து செய்து கொடுப்போம். நாங்கள் வந்து இப்போ உதவி செய்கிறன்னு சொன்னால் வந்து பிரச்சனை இல்லை மக்கள். டக்குன்னு வீடியோவில் ஆட்டி நாங்கள் டக்கு உதவி செஞ்சுட்டு போவோம். என்ன இது வந்து உதவி செய்கிற நிறைய பேர் வந்து வீடியோ வந்து எதிர்பார்க்குறாங்க, விளங்குதா? அப்போ என்கிட்ட வந்து முதல்ல அந்த டிக்டாக் லைவில் வந்து கதைச்சவங்க என்ன சொன்னால் வந்துட்டு உதவி செய்யுங்க, ஏன் வந்து முகத்தை காடி வீடியோ போகிறீங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து உதவி செய்கிறார்கள் வந்து கேட்குறதால வந்து ஒன்றும் செய்யலாம் தானே. இப்போ சில பேருக்கு நாங்கள் பர்சனலாக வீடியோ எடுத்து அனுப்பினாலும் வந்து அது அவங்களுக்கு திருப்தி இல்லை. சில பேர் மனசார வந்து உதவி செய்கிறாங்க, ஏன்னா நாங்கள் அந்த உதவி செய்யணும்னு சொல்லிட்டு. சில பேர் வீடியோ காண்டி வந்து உதவி செய்கிறாங்க. எங்களுக்கு வந்து என்னென்னா எப்படியாவது அம்மாவுக்கு வந்து உதவி செய்யணும், அதான் எங்களுக்கு மெயினான விஷயம். அது எப்படின்னு சரிதான். ஏன்னா இப்போ உதவி செய்யக்கூடிய எல்லாரும் வந்து அந்த பர்சனலாக உதவி செய்யணும்னு இந்த யோசிக்கிறாங்கல்ல. வீடியோ மூலமாக நம்மளோட பேர் வந்து சொன்னால் நல்லா இருக்குமென்னு தான் சில பேர் வந்து தெரிஞ்சு உதவி செய்கிறாங்க. அதை தவறுன்னு சொல்லலை. ஏன்னா நீங்கள் செய்கிறதால வந்து சில பேர் வந்து பார்க்கக்குள்ள வந்து நானும் இப்படி வந்து உதவி செஞ்சால் நல்லம் அப்படின்ற மென்டாலிட்டி அவங்களுக்கு உருவாகும். இதை வந்து சில பேர் தவறெல்லாம் விளையும் கொண்டு தான் எங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது. நாங்கள் சின்ன பிள்ளைன்ற முகத்தை வந்து காட்ட மாட்டோம்னு சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு சின்ன பிள்ளைனா பிரச்சனை இல்லை, என்ன ஓரளவு வளர்ந்த பிள்ளைகிற போதுனா காட்ட மாட்டோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் மறைச்சி தான் அன்றைக்கெல்லாம் வீடியோ போட்டாங்க. அன்றைக்கு வீடியோ போட்டாங்க. இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய ஒரு பணத்தொகை அம்மாவனுடைய சாப்பாட்டு செலவுக்கு வந்து நாங்கள் கொடுக்குற மக்களே. எனக்கு தண்ணி எடுத்துருந்தா போதுமா? ஓகே, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கையில் கொஞ்சம் காசு கையை நீட்டம் வந்து நான் தருவேன். சரியோ? பாருங்க எவ்வளோ இருக்கின்றதுல 15,000. சந்தோஷமா? சந்தோஷமா அம்மாவுக்கு? இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்கு. சரியா? இது வந்து என்னுடைய நான் வருவேன், அடிக்கடி வருவேன். சரி, அங்கே ஒரு அம்மா இருக்கா, அவங்களுக்கு காப்பு சாமல் அம்மா இது போகணும், நிறைய வேலை இருக்கு. வாங்கி தருவேன். சரியோ? அதே மாதிரி உங்களுக்கும் வாங்கி தருவேண்ணா. இப்போ என்னென்னு சொன்னால் இந்த காசு வந்து என்கிட்ட காசு இல்லை,
சரியா இது வந்து வெளிநாட்டுல இருந்து அவங்க அனுப்பின காசு நான் எப்போ அவங்களுக்கு தந்தேன் அந்த வகையில் வந்து பாலண்ணான்னு சொல்லிட்டு சுவிஸ்ல இருந்து ஒரு அண்ணா வந்து என்னோட கிட்டத்தட்ட நாங்கள் இந்த ஹெல்பிங் செய்ய ஆரம்பித்த காலத்திலேருந்து அவர் வந்து தொடர்புனா இருந்தவர் நிறைய மக்களுக்கு எங்கள் மூலமாக வந்து உதவி வந்து செஞ்சுருக்காங்க எங்களுடைய அந்த ஸ்கூலுக்கெல்லாம் வந்து நாங்கள் சாப்பாடு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம் அன்னாரம்லாம் கொடுத்துருக்குறோம் அப்போ அப்படி வந்து பழக்கமாக அண்ணாவை நாங்கள் மீண்டும் இந்த உதவி திட்டங்களை ஆரம்பித்தபடியால் வந்து உடனடியாக வந்து எங்களை வந்து தொடர்பு கொண்டு என்ன தம்பி அவசரமாக உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொஞ்சம் அனுப்பு என்று சொன்னார் ஏனண்ணா இல்லை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் போகிற இடத்துல பார்த்து ஹெல்ப் பண்ணணும் இது அவர் சொன்ன வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் ஊடாக அவங்கள்ட்ட வாங்கி இந்த காசை வந்து நான் தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகை பணத்தை வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க அந்த காசை சுவிஸில் இருக்கிற பாலன் அவருக்கு யார் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கனடாவில் இருக்கிற ஒரு 4 பேர் சேர்ந்த அந்த காசை வந்து கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கிந்துர்ஷன் சரவணபவன் ஹர்ஷினி குகநாதன் இவங்க 4 பேரும் சேர்ந்து பாலன் அண்ணா மூலமாக வந்து கொடுத்து பாலன் அண்ணா வந்து எனக்கு அந்த காசை வந்து அனுப்பியிருந்தார் அந்த அனுப்பின காசில் வந்து ஒரு தொகை பணமான நாங்கள் ஒரு 15,000 ரூபாய் காசு அம்மாவினுடைய சாப்பாடு செலவுக்காக வந்து கொடுத்துருக்கிறோம் இதை தாண்டி நீங்கள் வேறு யாராவது உதவி செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0701655 அப்படின்ற இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு என்னை வந்து தொடர்பு கொண்டு அம்மாவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கூட நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம் உண்மையிலேயே இந்த உதவியை அம்மாவுக்கு செய்திருந்த பாலன் அண்ணா மூலமாக இந்த உதவியை செய்திருந்த கெந்துர்ஷன் சரவணபவன் ஹர்ஷினி குகநாதன் இவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் யூடியூப் தளம் சார்பாக வந்து நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம் வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுக்கான உதவி செய்யலாம் இவங்களுக்கு இந்த கதவு இந்த வீட்டுக்கான கதவு அடுத்து வந்து டாய்லெட் அடுத்து வந்து குழாய் கிணறு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க இன்றைக்கே காசு அனுப்பிது சரியோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இன்றைக்கு காசு அனுப்பித்து நாளைக்கு வீடு கட்டி முடிஞ்சாலும் கேட்கக்கூடாது என்கிட்ட சரியோ ஒரு 3 நாளில் தம்பி டாய்லெட் கட்டி முடிஞ்சாலும் கேட்கக்கூடாது நீங்கள் அங்கேருந்து காசு அனுப்புறீங்க ஓகே அது நல்ல விஷயம் என்ன இங்கே வந்து எனக்கும் வந்து வேலை என்ன நாங்கள் உதவியே செய்யலைன்னா நிப்பாட்டி இருந்தாங்க ஒரு சில கால சூழ்நிலை வந்து அப்படி திருப்பியும் வந்து இப்படி ஒரு திட்டத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டேனே என்ன செய்கிற நம்மளும் அப்படி மனச்சாட்சியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் நான் பொறுத்து பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் மீண்டும் இதை நாங்கள் ஆரம்பித்தாலும் முதல்ல வந்து நாங்கள் யூடியூப் மட்டும் தான் செய்து கொண்டிருந்தாங்க அதனால் ஓகே ஃபுல்லாக இறங்கி அழகாக வந்து செய்யக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ அப்படி இல்லை இப்போ எங்களுக்கும் ஒரு தொழில் ஒன்று இருக்குன்னு வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி களுவாஞ்சியுள்ளையும் இருக்குது இப்போ நான் கட்டுநாயகம் வந்து திறக்கிறோம் ஏன்னா அப்போ இன்னும் வந்து வேலை கூடும் எல்லாம் வேலை கூடும் நான் எல்லாத்தையும் பார்க்கணும் அதை புரிஞ்சு கொண்டு யாராவது காசு அனுப்புகிற முடிஞ்சால் அனுப்புங்க ஏன்னா சுடுவது மடியபுடி என்னம்மா ஏன்னா என்ன சொல்லுவாங்க ஏன்னா சுடுவது மடியபுடி என்னம்மா வந்து காசு அனுப்பிட்டு இன்றைக்கு காசு அனுப்பிட்டு நாளைக்கு தம்பி செஞ்சு முடிஞ்சா அண்டெல்லாம் கேட்கக்கூடாது என்ன உங்களுக்கு தெரியும் நார்மலாக வந்து நம்மளோட வீட்டில் ஒரு வேலையை வந்து நாங்கள் ஒரு டாய்லெட் வந்து கட்ட தொடங்க கொண்டாலும் 10 நாள் இழுக்கும் என்ன அங்கே கதவு வந்து போடுறதுக்கு வந்து ஓடாகி மாதிரி பிடிக்கும் என்ன இஞ்சால குழாய்க்கிணறு இருக்குது வேலைண்ணாவட்ட கழிச்சு என்ன அவர் அங்கேருந்து இங்கே வாகருக்கு வந்து ஆக்கிரண்டு போகணும் அப்போ இது எல்லாத்தையும் வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய நீங்கள் மட்டும்தான் எனக்கு வந்து காசு அனுப்பி உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க நான் தெளிவுபட சொல்கிறேன் என்ன பிறகு காசு அனுப்பிட்டு அவர் வந்து கொடுக்கலடா அப்போ அவர் காசு கொடுக்கல பிறகு வந்து இந்த கட்டை வரலாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு அப்போ அதனால் நேரடியாக சொன்னேன் இப்போ என் மூலமாக உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நேரடியாக வந்து செய்யுங்க அம்மாட வீடியோ காட்டினாலே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்கன்னு என் மூலமாக தருவோம்னா அம்மா டீட்டெயில் உங்களுக்கு எடுத்துருவோம்னு சொன்னால் வந்துட்டு எல்லா டீட்டெயிலும் வந்து நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்றத வந்து நாங்கள் தெளிவாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் ஏன்னா கொஞ்சம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் ஏன்னா உங்களால் முடிஞ்சதை செய்வீங்க அடுத்து வந்து இப்போ ஒரு சிலர் வந்து கோல் எடுத்து தம்பி அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு பணம் சேர்ந்துதா மிதுகோல் எடுக்கிற லண்டன்ல இருந்து தம்பி அவங்களுக்கு வீடு கட்டுறத பணம் சேர்ந்துட்டான் இல்லைண்ணா இன்னும் சேரல அவங்க அனுப்ப கூட சொல்லுங்களேன் சனுகோல் எடுக்கிற இப்போ சுவிஸில் இருந்து தம்பி அவருக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு பணம் சேர்ந்துட்டா இல்லை எடுக்கலண்டு அப்போ ஹோல் எடுக்கிற எல்லாருமே வந்து வீடு கட்டுறதுக்கு பணம் சேர்ந்துதா நீங்கள் கேட்குறீங்க ஏன்னா ஒரு ஆள் அனுப்புனா தானே என்ன ஒரு ஆள் வந்து பணம் அனுப்பினா தான் சொல்லலாம் ஓகே சுவிஸ்லேருந்து இவங்க வந்து காசு அனுப்பியிருக்காங்க ஒரு ஆள் வந்து இவ்வளோ அனுப்பியான்னு சொல்கிறதுக்கு என்ன எல்லாரும் கேட்டு பதில் சொல்லி வச்சா அது சரியா நியாயமா என்ன எனக்கு தெரியல என்னமான்னு சொல்லிட்டு சரி ஓகே சொல்ல வேண்டியது வெளிக்காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை அதை நாங்கள் வெளிக்காட்டியிருக்கோம் ஏன்னா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நீங்கள் அம்மாவுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த உதவி செஞ்ச அம்மா என்ன அண்ணாக்கள் அக்கா அவங்க எல்லாருக்கும் வந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள வரோம் சொந்தம் தானேம்மா சந்தோஷம் தானே ஓகே ஒன்றும் யோசிக்க கூடா சரியா அடிக்கடி வருவேண்ணா அம்மா சந்திக்கிறதுக்கு ஓகே மகளே சந்தோஷம் நாங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெறி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பாய்